ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் டீ டைம். இன்றைக்கி நான் பத்திரி செஞ்சுருக்கேங்க. பாருங்கள், கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக அழகாக வந்திருக்கு. சாதாரண இடியாப்ப மாவில் தான் இதை செஞ்சுருக்கேன். பாருங்கள், வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 பவுல் இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 1 பவுல் மாவுக்கு 1.5 பவுல் தண்ணி தான் கரெக்ட் கணக்கு. நான் இப்போ 2 பவுல் மாவு எடுத்துருக்கிறேன். அதனால் 3 பவுல் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோம், கொதிக்கட்டும். இப்போ தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுருவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ உப்பு எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பச்சரிசி மாவை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கு. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஆறட்டும், நாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நாம் இதே மாதிரி ஒரு பிளேட்டில் மாவை கொட்டிடலாம். அப்போ தான் நமக்கு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா உடனேயே செஞ்சு உடனேயே நம்ம சாப்பிட்டுடணும். இல்லைன்னா மாவு ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்புறம் அப்படியே உடஞ்சி போயிடும். சாஃப்டாக வராது. செய்ய ஆரம்பித்த உடனேயே நாம் சுட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை ஹாட் வாட்டர் கூட 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கணும். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி ஃபைபரில் உள்ள கட்டையாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் போட முடியுது ஒட்டாமல். இது இல்லைன்னா உங்கள்கிட்ட சாதாரண பிளேட், ஸ்டீல் பிளேட்டில் கூட பின்னாடி சைடு லைட்டாக பச்சரிசி மாவு தூவிட்டு போட்டோன்னா கூட ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், ரொம்ப அழகாக சாஃப்டாக வந்திருக்கு. மாவு கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுனா சாஃப்டாக வரும். இதுலேயே நம்மக்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் மூடி ஏதாவது இருந்ததுன்னா கூட அப்படி ஷேப்பாக பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ஒருவேளை ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமா போடுங்க. உடையாமல் வரும். பாருங்க, உடையாமல் அழகாக வருது. இந்த மாதிரியே எல்லாமே பண்ணி எடுத்துடணும். சாஃப்டாக ஈஸியாக அழகாக வந்துடுச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ரவுண்டு மூடியால் எடுத்து நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா நல்ல ரவுண்டு ஷேப்பில் அழகாக வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக உடையாமல் அழகாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக அழகாக வந்திருக்குன்னு. நாம் இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக அழகாக எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டோம்.
தோசைக்கல் காஞ்சிடுச்சு. நாம் இப்போ லைட்டாக எண்ணெய் தடவிடலாம். எண்ணெய் தடவிட்டு போட்டுடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். நாம் திருப்பி போட்டுடலாம். நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். நெய் நல்ல வாசனையாக இருக்கும், அதனால் நான் சேர்த்துருக்குறேன். நம்ம இப்போ மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுடலாம். இப்படி ஸ்பூன் வச்சு இப்படி அமுக்கி விடுறதுனால நல்லா பொல்லி வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சு இப்படி பண்ணிக்கிட்டா லைட்டாக பொல்லி வரும். மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். 2 minutes தாங்க, உடனே ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி தான். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே எல்லாம் செஞ்சு எடுத்துக்கணும். யூஸ்வலாக பத்திரி போடும்போது எண்ணெய் சேர்க்க மாட்டாங்க. நான் இன்னைக்கு நெய் சேர்த்துருக்குறேன். நெய் சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும். உங்களுக்கு ரவுண்டாக போட முடியல அப்படின்னா இந்த மாதிரி கூட போட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பத்திரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இன்னைக்கு நான் முட்டை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல மேட்சிங்காக இருக்கும். சிக்கன், மட்டன், கடாய் சிக்கன் எல்லாமே நல்ல மேட்சிங்காக இருக்கும். எது வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் எல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.